ஸோ வெல்கம் பேக் டு டாடி பேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 6 இல்லை. ஸோ பார்ட் 6 சர்வைவல் வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். சரி இது ஒன்று. ஸோ அது வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம் என் தம்பி கூட, மைன்கிராஃப்ட் ஹைட் அண்ட் சீக்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இந்த கேமில் வந்து நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம். அதை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம தான் ஹைடாக அதுவான்னு. முதல்ல எங்கே இருக்குது ஸ்டார்ட்டு ரூல்ஸ், அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ரூல்ஸ் ஆகுது இதுவா அது. வாடா இதுரா, அன்னைக்கு இங்கே வந்து தொடணும் போல். தொட்டேன். யார் ஹைடர் யார் சீக்கர்? நீ சீக்கரு. ஓகே நம்ம நீ வந்து சீக்கர்னா அடிக்கிறவன், நம்ம வந்து ஹைட்ரு. ஓகே நம்ம டக்குன்னு என் தம்பி எவ்வளோ டைமிங்லாம் எனக்கு தெரியல, பட் அதுக்குள்ளே உழையணும் நம்ம. நான் அப்படி நேராக போனேன். ஸோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே உள்ளே போயிருக்கிறேன். 20 செகண்ட்ஸா டீ? என்ன இப்படி மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்க? ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ். அடா 10. அவ்வளோதான், கண்டே பிடிக்க முடியாது. நான் போய்ட்டு ஒரு இடத்துல பக்காவாக நம்ம உட்காந்துட்டோம். ஓகே இப்போ வந்து உங்கள்கிட்ட ஸ்வாட் இருக்குல்ல, அதை வச்சு சத்துருவேன். அப்படி தானே இந்த கேமு. ஓகே நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஸோ பேர் ஓகே என் தம்பி அப்படியே என் பக்கத்தில் தான் இருக்கான் போகலாம். பட் இங்கே இருக்க எந்த ஒரு பிளாக்ஸுமே அவனால் உடைக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ப்ளஸ்ஸு. என் தம்பி ஏதோ பண்ண பார்த்துட்ருக்குறான். ஆனால் என் தம்பி பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம நின்னோன்னா என் பேர் காமிச்சிடும். நான் அதனால் உட்காந்துட்டே இருக்கிறேன். ஸோ உட்காந்திங்கன்னா மைன்கிராஃப்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பேர் மட்டும் உட்காந்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம பேர் தெரியாது. ஸோ அது ஒரு ப்ளஸ் மைன்கிராஃப்டில். ஹைட் அண்ட் சீக்லாம் எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உட்காந்துருவாங்க. ஸோ அதேமாதிரி நம்மளும் உட்காந்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு ரூட்டில் தம்பி பேர் எனக்கு நல்லா தெரியுது. இந்த பக்கத்தில் வரான் வந்து எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கான். என் தம்பி கடைசி கண்டுபிடிப்பானான்னு தெரில. கண்டுபிடிப்பியாடா? சரி உனக்கு ஒரு ஹிண்ட் தரேன். ஐயோ 3 மினிட்ஸு. 3 மினிட்ஸ்க்குள்ளே நீ எனக்கு கண்டுபிடிக்கலனா நான் வின் ஆயிடுவேன். உனக்கு ஒரு ஹிண்ட் தரேன். டோர். அப்படி சொல்லாத, டோர் அதுதான் ஹிண்ட்டு. என் தம்பி கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான் கைஸ். என்ன அடிக்கல நீ? அடிச்சிட்டாட்டா. சே க்ளூ கொடுத்துருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சீக்கர்ஸ் 1. விட மாட்டேன்டா. இப்போ அடிக்கிறேன்டா போயிட்டு மறுபடியும். இப்போ நீ போய் ஹைட்ராரு. இல்லை தோட நீ அது வருவோன்னு தெரியாது. இப்போ நான் ஹைட்ரு சீக்கர்னா நீ ஒலி. நீங்கள் எல்லோரும் உடலுக்கு ஒன்று இருக்கணும்ல. இப்போ பாரு எப்போ நான் உடச்சிட்டு வெளியே வருவேன். வெளியே விடுங்கடா. ஓ 2 பேரும் அட்வான்ஸில் இருக்குமா? வெளியே விடுங்கடா. வெளியே விடுங்கடா. டேய் 20 செகண்ட் பிஃபோர் யூ ஆர் ரிலீஸ். எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ஜெயிலில் இருந்து கடைசி இந்த 5 நிமிஷம் நீங்கள் அதுக்குள்ளே ரிலீஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெயில்காரனுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி இருக்குடா. என்னடா ரூம் இது? எம்மா பயங்கரமாக இருக்குடா அந்த ரூம். பெட் இல்லை. யூ ஆர் வெயிட்டிங். ஆட பாவீங்களா? ஓகே நம்மளை வந்து அடிக்கவே முடியாது. சீக்கர்ஸ் ஹேவ் ரிலீஸ்டு. இந்தா வரேன்டா. இன்னைக்கு ஒன்று எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. என்னாச்சு? சீக்கர்ஸ் 1 நான் வின் ஆகிட்டேன். ஸ்கின் ஸ்டாண்டர்ட் கஸ்ட் லெஃப்ட் கேமா? ஏன்டா வெளியே போயிட்ட? ஓகே என் தம்பிக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வந்துட்டியா? என் தம்பிக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் இதில் இருந்தே தெரியுது. என் தம்பி இந்த டோர் ஓப்பன் பண்ணி தான் போயிருக்கான். அந்த டோர் நீக்கி இருக்கு. ஆஃப்லைன் போகிறதுனால நான் கண்டுபிடிச்சி ஜாயின் தி கேமா? அடே நான் இங்கே மாட்டிக்கிட்டேன்டா. சரி அடே காப்பாற்றுக்கடா என்ன. ஓகே நம்ம அவன் வரதுக்குள்ளே எங்கே சீக்ரெட் பிளேசஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுப்போம். ஓ மை காஷ், கண்டே பிடிக்க முடியாது ஒரு சீக்ரெட் பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே நம்ம அடுத்து ஒழிஞ்சா நம்ம அங்கே தான் ஒழியலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ எங்கே இருக்க முதல்ல? இல்லை ஒழிஞ்சிட்டியா? ஒழிஞ்ச இடத்துலையே இருக்கியா நீ? அப்போ எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும்டா. இந்த டோர் தாண்டா நீக்கிடுச்சு எனக்கு. இந்த டோர் நான் ஒழிஞ்ச இடத்துல உட்காந்துருப்பான்னு சொன்னேன். அம்மா என்கிட்ட ஸ்வாட் எங்கே போச்சு? டேய் நாங்கள் வின் ஆகிட்டோம்.
அன்னைக்கு நாங்கள் வின் ஆகிட்டோம்டா. நம்மளுக்கு கிளிச்சில் அந்த மாதிரி காமிக்குது. ஸோ நீ எங்கே இருக்க சொல்லு, நான் வந்து ஒன்று அடிச்சிட்றேன். எங்கே இருக்க? ஓ இங்கே தான் இருக்கியா? அடிக்கவே முடியலடா என்னால். சரி இப்போ நான் கிரியேட்டிவ் போட்டு அடிக்கிறேன். நான் வரேன்டா. ஸ்வாடரா தீனா தீனா சத்ரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஓகே இப்போ தான் வருது. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா டே அதை தரக்கூடாதுடா, இதை தோணும்டா. யார் சீக்கிரம் யார் ஹைடு? ஓகே நான் மறுபடியும் நம்ம தான் சீக்கிரம். ஏன்னா போன மேட்ச் அது வந்து சீட்டிங் மேட்ச், நீ வந்து வரவே இல்லை. ஓகே நம்ம இந்த மேட்ச் தான். ஐயோ மறுபடியும் இந்த கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சிட்டானுங்களே நம்மளை. நம்ம இன்விசிபிலிட்டியாக இருக்கோம். டீலாம் எலும்பு கூட போட்டு விட்டீங்க மண்டைக்கு மேலே. எனக்கு இந்த எலும்பு கூட வேணாம். டீ இதோட அன்லிமிட்டட் எலும்பு கூட. அன்லிமிட்டட் ஆரம்பரா சின்ன பயங்கரமாக இருக்குது. அன்லிமிட்டட் எலும்பு கொடுக்குறா தண்டிக்கு. இன்வென்டிவ் ஃபுல்லாக எலும்பு கூட ஆக போகிறேன். ஓகே 9 8 7 6 5 தப்பான்றேன். ஸோ அப்புறம் அந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என் தம்பியை பிடிச்சி அடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டேன்டா. என்னடா மறுபடியும் டோரை நிற்க வச்சுட்டு போயிருக்கியடா. ஒன்று இங்கே இருக்கணும், இங்கே இருந்தால் அங்கிட்டு தான் இருக்கணும். எங்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்டா. இப்போ தான் எனக்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லை ஓகே நம்ம போய்ட்டு தம்பி கன்ஃபார்ம் இங்கேயே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் டோர் எதுக்கு நிற்கிருக்கு சரியில்லையே. ப்ளஸ் என் தம்பி வந்து நின்றுட்டு இருந்தனால எனக்கு தெரிஞ்சு நின்றுட்டு இருந்தானா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் என் தம்பி உஷாராக இருக்க நிற்கலை. என்னடா யுவார சீக்கிரம் வந்துட்டே இருக்கு. ஒரு வேளை இதில் இருப்பானோ, ஒரு வேளை இருப்பானோ, எதுக்கோ செக் பண்ணிடுவோம். இங்கே என்னடா இருக்க? ஒரு வேளை நம்ம பிளேஸ் ஒழிஞ்சிட்ருக்கானா? நான் அடுத்த ஹைட்ரானா நான் அங்கே தான் ஒழிய போகிறேன். ஒரு வேளை இங்கே அப்படி எங்கடா ஒழிச்சிட்ருக்குற? ஒரு வேளை இங்கே. இதோ பயங்கரமான பிளேஸ்டா. நிறைய பிளேஸ் நான் நோட் பண்ணி வைக்கணும்டா. ஒரு வேளை கேஸ்டலுக்கு மேலே உட்காந்துட்டு போகணும். டவுட்டு தான். ஒரு வேளை இதுவாக தான் இருப்பானாவே. இல்லை இதுவாக இருக்கும் ஐபிஎல். எதுவாக இருப்பான்? நான் பார்த்துட்டேன்டா உன்னை. இந்தா வரேன்டா. இந்தா வந்துட்டேன். எங்கே ஓடுற நீ? எங்கே ஓனாலும் நான் உன்னை விடாம. எங்கடா போனேன்? ஓடுனா விட்டுருவேனா? ஓடுனா விட்டுருவோமா? அவளை முடிஞ்சிருச்சு. வின் அதுதான் எனக்கும் தெரியல. ஸோ அடுத்த இடத்துல நான் தண்டிக்கு நீ தோடு. நீ இதுடா. ப்ளீஸ் நான் ஹைட்ரா வரோம் ப்ளீஸ். மறுபடியும் சீக்கிரம் வந்திருக்கேன். ஓகே நம்ம வந்து மறுபடியும் ஹைட்ரா ஆனோடனே நம்ம சீக்கிரம் பேச கண்டுபிடிக்கல நீ. ஓகே நான் மறுபடியும் ஹைட்ரா ஆனே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் சீக்கிரே வந்துட்டு தான் அதுவும் போர் அடிக்கிறோம். நம்ம ஹைட்ரா இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ நாங்கள் ஹைட்ரா ஆனே பார்க்குறோம். ஓகே நான் வந்து ஹைட்ரா ஆகிட்டேன். ஸோ நம்ம சீக்ரெட் பிளேஸில் ஒளி நேரம் வந்துடுச்சு. சீக்ரெட் பிளேஸ் நம்ம சீக்ரெட் பிளேஸ் இதுதான். எனக்கு சீக்ரெட் பிளேஸில் பேர் தெரியும் போல். ஓகே நம்ம சீக்ரெட் பிளேஸ் நம்மளுக்கு சரியில்லை. சீக்ரெட் பிளேஸ் கொஞ்சம் இன்னும் 20 செகண்ட் தான் ஓடுறாதீனா. எங்கிட்டா ஓடுதான். இன்னொரு சீக்ரெட் பிளேஸ் எனக்கு தெரியும். இதுதான்டா இது ஓப்பன் பண்ணிட்டு டைம் வேறு எழுதிட்டு பக்கா. பக்கா இல்லை, ஜஸ்ட் மிஸ்டு. ஐ ஹோப் என் தம்பி didn't see me. நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடலான்னு பார்த்தா போக முடியல. ஓகே என் தம்பி பேர் நல்லா தெரியுது. பக்கத்தில் வரான். ஓகே இன்னும் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறான். ஓகே நான் சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். நான் பக்கத்துலேயே வரல. சொன்னே வரானே. நம்மளுக்கு இன்னும் அன்னைக்கு 3 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா? அட்லீஸ்ட் நம்மளுக்கு 1 மினிட் கொடுத்துருக்கலாம் தேர்றதுக்கு டைமிங்கு. 3 நிமிஷம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஐயோ ஒன்றும்
ஓ நோ, பார்க்கல. ஏதோ நான் இப்போ ஏதோ நான் வந்து இப்போ உட்காந்துருக்கிறேன், இல்லைன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓ நோ, என் தம்பி கண்டுபிடிக்க போறான்னு நினைக்கிறேன். இல்லடா, அங்க இல்லவே இல்லடா, எதுவுமே பண்ணலண்ணா. விட்றா, இப்போ நம்ம ஜஸ்ட் இது ஓடணும். தீனா ஓடுறா, தீனா ஓடுறா. அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாலே போதும், என் தம்பிக்கிட்ட எப்படியே தப்பிச்சிடலாம். என்ன ஓட முடியல, ஓடுறா ஓடுறா ஓடுறா. நான் கீழே இல்லைடா முதல்ல. ஹாய் ஹாய்டா, அங்கிட்டு இருக்கேன்டா. முடிஞ்ச வந்து பிடிச்சிக்கோ, முடிஞ்ச வந்து பிடிச்சிக்கோ, முடிஞ்ச வந்து பிடிச்சிக்கோ, முடிஞ்ச வந்து பிடிச்சிக்கோ. பிடி பார்ப்போம். ஏன் முடியாது. ஜாலி ஜாலி. நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் நீ வர்ற வரைக்கும். என்ன ஐயோ, 30 செகண்ட்ஸு, இன்னும் 30 செகண்ட்ஸு. வாடா வாடா, இன்னைக்கு வாடா. நான் என்ன வெயிட் பண்ணணும்? ஓடுறாதீனா, இன்னைக்கு உன்னை நான் ஓட விட்டு தப்பிக்கிறேன். அங்கே சுற்றுறான். நம்ம அப்படி இப்படி சுற்றுவோம், இப்படி சுற்றுவோம். இதான் வேறு குறுக்கல. என் தம்பி வந்துட்டான். ஓடுதினா வந்துட்டான். தம்பி பார்த்துட்டானே. ஓணும் போச்சு. ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்ஸ் கிட்ட தான்டா இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ட் கைஸ். அதுவும் ஒரு 30 செகண்ட்ஸா, கரெக்டாக 2 செகண்ட் 1 செகண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக அடிச்சிடா. அந்த இடத்துல முட்டை சந்தம் இருக்கும்னு எனக்கு தெரியாதுடா. சரிவா, நம்ம அடுத்த மேட்ச் போடலாம். 1 2 3. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மேப் போர் அடிச்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, அப்படி ஸோ நம்ம இந்த மேப் வந்து நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே ஒரு புது மேப்புக்கு வந்து நாங்கள் மாற போகிறோம். ஸோ நாங்கள் மாறிட்டு நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நாங்கள் வந்து இந்த ஒரு வேர்ல்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்ல்டில் கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாது. வெயிட் பண்ண, அதை தொடக்கூடாது. நீ இங்கே இருக்கு பேர், இதை தொடு. தொட்டுட்டேன். நீ ஹைட், நீ தான் அடிக்கணும். எங்களை அடிக்கணும், நான் போய் ஒளிவேன். வாய்ப்பு வெயிட் பண்ணி, நீ தான் அடிக்கணும். நான் டே இது அப்படி பண்ணக்கூடாதுடா. இது வந்து நாங்கள் தப்பாக பண்ணோம். இதுக்குள்ளே போயிட்டு யார் என்றாங்களோ இதுக்குள்ளே போய் நின்றுட்டு நம்ம இந்த பட்டன் தொட்டுட்டோம்னா இது வந்து இதாயிரும். அது என்னது ஆன் ஆயிரும். புரியுதா? இங்கே வா, இப்போ வா, இங்கே வா, மேலே வா. அதெல்லாம் இல்லை. எங்கே உள்ளே போனேன்? என்ன பண்ணுறது இப்போ? என்னடா பண்ணி வச்சிருக்கிற? ஏன் நீ எப்படி கீழே போன? எங்கடா போன? இல்லை கிரியேட்டர் இப்படி தாண்டோ கேம் உருவாக்கியிருக்கானுங்க. ஹாலி மாலி. தப்பா பார்த்துடா. வாட ஆரம்பிது மாலை ஏறி எப்படியா தப்பிச்சு போயிடலாம். எப்படா தப்பிக்கிறது? இதுக்கு பேர் தான் கமெண்ட் பாக்ஸ் தந்தி. இங்கே இருக்கு பாரு, வழி இருக்கு பாரு. இதுக்கு பேர் தான் கமெண்ட் பாக்ஸ்ரா. சரிவா, நான் போயிட்டு இதுக்கு யார் நீ என்றியா? கிரியேட்டிவ்ல இருக்குமா? அடே அப்ப இங்கே வா. நானும் கிரியேட்டிவ் இல்லை. இங்கே வா, என்கிட்ட வா. இங்கே வாடா.
ஏன் வர முடியல? வர முடியலையா? ஓகே, நாங்கள் கொஞ்சம் கோளாறு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வெளியே வந்துட்டியா? இப்போ நான் வந்து உன்னை மறுபடியும் இது பண்ணி விட்டுறேன். ஒரு கேமை போகிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுது? ஸோ ஓகே, இப்போ தம்பிக்கு நீ போய் உள்ள நில்ற இதுக்குள்ளே. அழட்டியா? இப்போ வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு ஓடிடுவேன். ஓடு, இப்போ நான் ஓடணும், போய் ஓடிடணும் போயிட்டு. ஓடுதியா ஓடு. அடா அடே ஓட முடியலடா. அட கடவுளே. இதுவா? நம்ம கிரியேட்டிவ்ல இருந்துக்கலாம்ல. தண்டிக்கு வெயிட் பண்ணுற, நம்ம கிரியேட்டிவ் ஆகிக்கலாம்டா. புரியுதா? நீ தான் கிரியேட்டிவ் இருக்கக்கூடாது. கண்டுபிடிக்கிறவன் வந்து வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து டைமர் செட் பண்ணு. ஓ, அப்போ நீயும் கிரியேட்டிவ்ல தான் இருக்கணுமா? நான் எதுக்கு வேற எங்கே போகிறேன்? மேலே. சரி, நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் வந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணிட்டு பறந்து ரொம்ப தூரம் போக மாட்டேன். ஓகே, ஃபைனல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹைட்டராக இருக்கேன், அவன் சீக்கிரம் இருக்கான். இப்போ நம்ம எங்கேயா போய் ஓடி இங்கேயே போய் வந்துக்கலாம். ஆமாம், ஸோ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அங்கே பாரு. ஓகே, நான் எங்கே ஒளிய போகிறேன்னா, உனக்கு தான் கிரியேட்டிவ். பட் உடச்சிடாது அதெல்லாம். நான் போய் இதை கண்டே பிடிக்காதமா வரைய போகிறேன். இது யாருனாலும் கண்டே பிடிக்கும். ஓ ஓகே, இன்னி வந்து கண்டே பிடிக்க முடியாதே. தம்பி ஃபுல்லாக தேடிட்டு இருக்க போகிறான். ஆனால் கண்டே பிடிக்க முடியாது இல்லை போல. டேய், நான் கிரியேட்டிவ் இருந்தால் எப்படா உன்னால் என்ன அடிக்க முடியும்? நீ சர்வைவில் கீழே வந்து இறங்கிட்டியா? என் பக்கத்தில் இறங்காதனா அவன் அவ்வளோதான். டீயோட பாவி எப்படி இறங்கி அங்கேயே நின்றா மண்டையா. அங்கேயே நில்லு. நீ வெயிட் பண்ணு. இப்போ 1 2 3 கேம் ஸ்டார்ட். தேடி வந்து அறான்னு ஏன் அடிக்க முடியாது? அப்புறம் அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும். நானும் சர்வைவல் தான். இப்போ நான் கீழே வந்து எனக்கும் அடி விடுவோம். போடுறா. எங்கே இருக்கான்? அங்கே இருக்கானா? சுற்றி வரதுக்குள்ள நம்ம எங்கேயே போய் ஒரு இடத்துல ஒழிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒழிய போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கண்டியாக பிடிக்காத மாதிரி ஒரு இடம். இல்லை வேணாம், நம்ம இந்த கேஸ்டுக்குள்ளேயே போக போகிறேன்னா. அங்கிட்டு வர முடியாது, சுற்றிட்டு வாடா. வீடு என் தம்பிக்கிட்டே போய் நான் ஆட்டம் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்து எல்லாம் சாக்காக போறீங்க போய். டேய், நானே எங்கேயோ மாட்டிக்கிட்டேன்டா. ஒன்றும் எப்படி எப்படா வர முடியாத மாதிரி? இல்லை இருக்குடா. நான் வரேன் உங்ககிட்ட. நான் வரேன் வெயிட் பண்ணு. நான் வந்துட்டேன். நான் வெயிட் பண்ணுறேன். நான் வரேன்டா. நான் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, நீ மேலே இருக்கியா? சொன்ன உடைக்க முடியுதா? உடச்சிடு. நான் எங்கேயே போய் நம்ம ஏதோ ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேப் எடுத்ததுலேருந்து ஒரே டென்த்து நேற்றிட்டு இருக்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களால் உருப்படியாகவே ஒழிய முடியல. பிகாஸ் இந்த மேப் க்ரியேட் பண்ண வந்து மேப்பை மட்டும் நல்லா பெருசாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணி வச்சுருக்கிறான்னா, ஹைடுக்கும் சீக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கான். பிகாஸ் இப்போ நம்ம வந்து தம்பி எங்கே இருக்கான்? உடச்சிட்டியாடா? சரி, டக்குன்னு கிரியேட்டிவ் பண்ண பட்டன் உடச்சிரு பார்ப்போம். உடச்சிட்டியா? அப்படியா? சரி, சர்வேலையும் ஓகே. நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதுவே வரல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் பிக் பாய் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். பாய். இந்த கேமை மட்டும் நான் இந்த கேம்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். ஐயோ, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலையா? ஐயோ, சாரி கைஸ்.